உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. I love souvenir. உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் I love souvenir. லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள I love souvenir. லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. தமிழ் ஊடகத்தில் இணைந்து ஆதரவு வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்சின் முன்னாள் பிரதமர்கள் இருவர் இந்நாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ அவர்களின் அமைச்சரவையில் அங்கம் பெறுகின்றனர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் யார் யார் என்பதையும் அவர்களது பொறுப்புகளையும் உத்தியோகபூர்வமாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் அறிவித்திருக்கிறார். புதிய பிரதமருக்கு கீழ் முன்னாள் பிரதமர்கள் அமைச்சு பதவிகளை ஏற்று பணியாற்ற முன்வந்துள்ளமை பிரதமர் பெய்ரூ அவர்களுக்கு, அவரது அரசாங்கத்திற்கு ஓர் நல்ல சமிஞ்ஞையாகவே தென்படுகிறது. பிரான்சின் பிரதமர்களான மனுவேல் வால்ஸ், எலிசபெத் போன் ஆகியோரை பிரெஞ்சு புதிய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எலிசபெத் போன், மனுவேல் வால்ஸ் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் எலிசே அரண்மனைக்கு திரும்பியதை குறிக்கும் வகையில் திங்கட்கிழமை பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவின் புதிய அமைச்சரவையின் விவரம் வெளியாகியுள்ளது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் திங்கட்கிழமை மாலை நாட்டின் புதிய அரசாங்கத்தை அறிவித்துள்ளார். இந்த ஆண்டின் 4வது பிரதமராக மேக்ரோன் அவர்களால் நியமிக்கப்பட்ட பிரான்சுவா பெய்ரூவின் கீழ் இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக பிரான்சின் புதிய அரசாங்கம் அமையும் என பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ அறிவித்திருந்தார். புதிய அமைச்சரவையை உருவாக்க பிரதமர் அதீத பிரயத்தனம் மேற்கொண்டார். பிரான்ஸ் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்த நிலையில் டிசம்பர் 23ஆம் தேதி மாலை புதிய அமைச்சரவையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதன்படி புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கின்றது. பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவின் புதிய அமைச்சர்கள் பட்டியல் நீண்ட இழுபறைக்கு பின்னர் திங்கள் மாலை அறிவிக்கப்பட்டது. மேக்ரோனின் ஆட்சி காலத்தின் கீழ் பல்வேறு பதவிகளில் இருந்த பலர் இம்முறை அமைச்சர்களாகியுள்ளனர். கல்வி அமைச்சராக முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன், கடல் கடந்த நிர்வாக பிரிவு அமைச்சராக முன்னாள் பிரதமர் மனுவேல் வால்ஸ் நியமனம் பெற்றுள்ளார். ஐரோப்பிய விவகார அமைச்சராக பெஞ்சமின் அதாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வீட்டு வசதிக்கான அமைச்சராக வலரி லுத்தா நியமனம் பெற்றுள்ளார். நீதி அமைச்சராக ஜெரா தர்மனன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சு பதவியில் புரூனோ ருத்தையோ அமர்த்தப்பட்டுள்ளார். தொழிலாளர் சுகாதாரம், ஒற்றுமை மற்றும் குடும்பங்கள் அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கிறார் கேத்தரின் போத்ரன். பொருளாதாரத்துறை அமைச்சராக எரிக் லொம்பா நியமிக்கப்பட்டுள்ளார். படைத்துறை அமைச்சராக செபஸ்தியன் லோகோர்னோ நியமனம் பெற்றுள்ளார். ஐரோப்பா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜான் நோயல் பரோ நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாயத்துறை அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கின்றார் அன்னி ஜொனோவா.
ஊரக பொறுப்பு அமைச்சு பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் பிரான்சுவா கத்தேல் அவர்கள். கலாசார அமைச்சராக ரஷிதா டாத்தி நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களே இப்பொழுது அமைச்சரவையில் அங்கம் பெறுகின்றவர்கள். வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சில்க் நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன. 200-250 யூரோ பெறுமதியான சேலைகள் எல்லாம் 100 யூரோவுக்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. 45 யூரோ பெறுமதியான சுடிதார்கள் எல்லாம் 20 யூரோ 15 யூரோ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம். மிக அழகான லெஹங்காக்கள் எல்லாம் 20 யூரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன. பெண்களுக்கான டொப் வகைகள் 5 யூரோவிலிருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்திருக்கின்றோம். உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னோவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் வரவு செலவு திட்ட போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். தேசிய சட்டமன்ற அமர்வின் பொழுது பிரதமர் பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ கலந்து கொள்வார். பிரான்சின் 2 முன்னாள் பிரதமர்களை உள்ளடக்கிய இன்றைய பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ அவர்களின் புதிய அணி உடனடியாகவே வரவு செலவு திட்ட சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த வரவு செலவு திட்ட விவகாரமே முன்னாள் பிரதமர் பேனியரின் அரசாங்கம் வீழ்ச்சியடைய காரணமாகியது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் முன்னாள் பிரதமர்கள் இருவரின் ஆலோசனைகள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ அவர்களுக்கு துணை நிற்கப் போகின்றது. ஆழமடைந்து செல்லும் நாட்டின் நிதி நெருக்கடியை தடுக்க பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ பெரும் நம்பிக்கையோடு செயல்படுகிறார். இதில் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த அரசு ஊழியர்களும் புதிய அரசாங்கத்திற்கு தமது பங்களிப்பை வழங்க உள்ளனர். பிரெஞ்சு அரசாங்கத்தின் முதலீட்டு பிரிவான கேஸ் தே டெப்போ இதன் தலைவரான எரிக் லொம்பா நிதி அமைச்சராகி இருப்பது சில அனுகூலங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. 2025 நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு பிரதமர் பெய்ரோவுடன் இணைந்து நிதியமைச்சர் உட்பட ஏனையவர்கள் உடனடியாக பணிகளை தொடங்க வேண்டியவர்களாக உள்ளனர். பெய்ரோவின் புதிய குழு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்து அந்த அழுத்தத்தில் இருந்து மீள வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஜனவரி 13 வரை நாடாளுமன்றம் விடுமுறையில் இருக்கின்றது. சட்டம் இயற்றுபவர்கள் திரும்பியவுடன் பெய்ரோவும் அவரது குழுவும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலின் கீழ் நாளுக்கு நாள் திகழ்வார்கள் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ குறைந்தபட்சம் ஜூலை மாதம் வரை, அதாவது பிரான்ஸ் புதிய நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் வரை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை பிரதமர் பெய்ரோ தடுத்து நிறுத்த முடியும் என்று நம்புகிறார். பெய்ரோ 10 நாட்கள் அரசாங்கத்தை அமைக்க போராடினார். அவர் தீவிர வலதுசாரிகள் இடதுசாரிகள் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய சாத்தியமான நம்பிக்கையில்லா வாக்குகளை தடுக்கிறார். இதில் அவரது நியமனங்களில் வலதுசாரியான புருனோ ருத்தையோ உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜோ நோயல் பரோ,
பாதுகாப்பு அமைச்சராக செபஸ்டியன் லுகோர்னோ ஆகியோர் இந்த அரசாங்கத்திலும் பதவி வகிக்கின்றனர். ஜனவரி மாதம் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய எலிசபெத் போன் கல்வி அமைச்சராகியிருக்கிறார். முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் நீதி அமைச்சராகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஐபோன் 16க்கு முன்னர் வெளிவந்த ஐபோன்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆப்பிள் மீதான பிரான்ஸ் நாட்டின் தடை டிசம்பர் 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் அறிவித்த விதிமுறைகளுக்கு அமைய இலத்திரனியல் சாதனங்களை மாத்திரமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் விற்பனை செய்யலாம். ஐபோன், ஐபேட், ஏர்பாட்ஸ் போன்ற கருவிகளில் டைப் 3, டைப் சி முறையில் தயாரிக்கப்பட்ட மின்னேற்றும் பகுதி இருக்க வேண்டும். அவை இல்லாத கருவிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் விற்பனை செய்ய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரான்சிலும் தடை நடைமுறைப்படுத்துகிறது. ஆப்பிள் நிறுவனம் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. ஐபோன் 14, 14 பிளஸ், 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ் ஆகியவையும் ஏர்பாட் 2 ப்ரோ போன்றவையும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். வர்த்தக பெருமக்களே, உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் பணம் விநியோகிக்கும் இயந்திரம் வெடிகுண்டு மூலம் தகர்த்து கொள்ளையிடப்பட்டுள்ளது. பணம் விநியோகிக்கும் இயந்திரத்தை சேதப்படுத்தி நிகழ்த்தப்படும் கொள்ளை பிரான்சிலும் நிகழ்கிறது. பிரான்ஸ் தூலூஸ் நகரத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 அளவில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. தூலூஸ் நகரில் லா போஸ்ட் தே இசாட் அருகில் இருந்த பணம் விநியோகிக்கும் தானியங்கி இயந்திரமே குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள். போலீசார் வருவதற்குள் கொள்ளையர்கள் பணத்துடன் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த இயந்திரத்தில் இருந்து 4,70,500 யூரோ கொள்ளையிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகையான கொள்ளை சம்பவங்கள் ஜெர்மனி நாட்டிலேயே பரவலாக நடைபெற்று வந்தன. இப்பொழுது இவ்வகை கொள்ளை சம்பவம் பிரான்சிற்கும் பரவியுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். பாரிஸ் லா ஷபெல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல், விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனியஸ். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான
தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி, ஜூரிச்.